பாண்டியனும் தங்கமயில் குடும்பத்தை சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க. வாங்க ரியாக்ஷன் எடுக்கல போலாம். நல்ல பிள்ளடா, நம்ம குடும்பத்துக்கு இந்த படத்தால சரிப்பட்டு வர முடியும். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இவன் உங்க மகன் கழுத்துல தாலி கட்டினான். ஆனால் உண்மையிலே சரவணன் ரொம்ப பாவங்க. இந்த மயிலவங்க குடும்பம் சேர்ந்து செமையை ஏமாத்திட்டாங்க. மகன் தலை முறியாம வாழ முறியாம எடுக்கிறீங்க. சரி, இப்போ வரைக்கும் அவன் என்கிட்ட கேட்கல. அவன் இவ்வளோ நடந்திருக்கே, இது வரைக்கும் ஏன்ப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு என்ன ஒரு வார்த்தை கேட்கல. அதுவே எனக்கு குற்றம் வச்சுக்கோங்க. கொண்டு போய் எங்க வைப்பேன்? எப்படிங்க சரி பண்ண போறேன்? ஒரு அப்பனா என்னால எப்படிங்க மீட்டு கொடுக்க? என் மகனோட வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. என் மகனோட வாழ்க்கையை நான் எப்படி சதி பண்றது அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. வயசும் படிப்புமே என்கிட்ட பிரச்சனையா இருக்கு விஜய். அதாவது நம்ம ராஜுக்கும் மீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா வயசும் படிப்புமே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அந்த நகை விஷயம் மட்டும் சொன்னால் என்ன தெரியல அப்படின்னு பயத்துட்டு இருக்காங்க. மூத்த பேரை வரப்போறேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு படித்து உச்சத்துக்குத்தில் கூட உங்களால் இப்படிலாம் பண்ண முடியுது. அதாவது உங்களால் எப்படி இந்த குழந்தை விஷயத்தில் கூட விளையாட முடியுது? அவ்வளோ பேசுனீங்க, இப்போ பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் போய் சொல்லவே இல்லை மாமா. எங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டீங்கல்ல. ஐயோ, கல்யாணம் நடக்காதேன்னு நான் சந்தர்ப்ப சூழ்நிலை. ஆனால் ஒரு பொய் சொன்னோம் தான். ஆனால் எதுக்குன்னா இது மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடைக்காதுன்னு சொல்லி தான் அந்த மணி பண்ணிட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட சொல்ல வேணாம். கட்டின புரிஞ்சு சரவணிட்டாவது இந்த போல உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. சரி, இவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்கீங்களே, இந்த விஷயத்த எங்கள்கிட்ட சொல்ல வேணாம். ஆனால் கட்டின புருஷன்ட்டு நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயத்தையும் மறைச்சு அதை கண்டுபிடிச்ச மேலேயே வீண் பழியை தூக்கி போட்டு நடந்துருச்சு. அதான் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தங்கமயில் இடமா தெரியாமல் நடந்துச்சு, மன்னிச்சிடுங்கிறாங்க. ஆனால் இங்கே கஷ்டப்படுறது என்னமோ சரவணன் தான். சில பொய்ய சொல்லிட்டோம், நினைச்சு விட்டுருங்க சம்பந்தி. ஐயோ ஐயோ, மட்டும் மன்னிக்காதீங்க, மன்னிச்சு மட்டும் விட்டுறாதீங்கப்பா. அந்த ஒரு பொய் மட்டும் தான் சரவணன் பார்த்தீங்கன்னா, அப்பா இதுக்கு மேலே இவங்க நம்பாதீங்கப்பா, இவங்க ஒரு பொய் குடும்பம், பொய்க்கு மேலே பொய் சொல்கிறது தான் இவங்க வேலையங்கிறாங்க. சொல்லியிருக்கேன்னு சொன்னா வயசு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டு இந்த குடும்பத்தை மன்னிக்க மட்டும் செஞ்சிடாதீங்கப்பா. இவங்கள மாதிரி ஒரு ஒஸ்டான குடும்பத்தை நான் பார்த்தது இல்லைப்பா. பொய்யிலே பிறந்த குடும்பப்பா இது, மன்னிச்சிடாதீங்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மயிலோட அம்மாவும் கண்ணு கட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மயிலோட அப்பாவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை கல் வந்து என்னங்க நடிக்கிறாங்கங்க, நம்பாதீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கோமதி ஏமாற்ற முடியல. எல்லாரும் முன்னாலே இதுமாதிரி நடிக்கிறாங்க, அவங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க நடிக்கிறத சினிமால போய் நடிச்சிருந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருக்க, பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா பண்ணிருக்கலாம் சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறம். ஆனால் பார்த்தீங்கன்னா குயிலி வேற லெவலுங்க. போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் குடும்பத்தை வெளுத்து வாங்கிட்டுறாங்க. சொன்ன மாதிரி புத்துக்குள்ளது எறும்பு மாதிரி போயோ வந்துக்கே இருந்தா வேற எந்த பொய்யும் சொல்லல மாமா. இனிமேல் என்னால் தாங்க வைக்காத மாதிரி நீ சொன்ன பொய்யை கேட்டு என் காதுலேருந்து ரத்தமே வருதுமா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிய ரியாக்ஷன் இருக்கு. இவ்வளவு பொய் சொல்லி எங்கள் எல்லாத்தையும் ஏமாத்தின உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் இருக்க வேணாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாண்டியனும் ஒரு நல்ல முடிக்கு வந்துட்டாங்க. இனி உங்கள் பொண்ணை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கன்ட்டு கூட்டிகிட்டு போயிருங்கன்னா வீட்டில் இருக்க வேணாம்னு அர்த்தம். அது எப்படி முடியும்? ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்த பிறகு இந்த மயிலோட அம்மா ரொம்பவுமே திமிரா பார்த்தீங்கன்னா பேசுது. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு கடுப்பாகுது. இந்த வீட்டோட மருமகன் எங்களுக்கு கொடுத்துறாதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மயிலெல்லாம் அழைச்சிட்டு போய் வைக்காது. மயில் இதோட வீட்டோட மருமகன் இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி மயிலோட அம்மா சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பொண்ணை இப்படி திடுதுப்புன்னு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்றது ரொம்ப தப்பு சம்பந்தி. இம்புட்டு நாள் என் பொண்ணு இந்த வீட்டில் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா என் மகளுக்கு ஒரு நியாயம் வேணும், அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா பேசுகிறாங்க. என்ன பதில்? உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில்னு சொல்லி ஏன்ட்ட கேட்குறீங்களே? பார்த்தா என் பையன் வாழ்க்கைக்கு என்ன பதில்னு நான் தான் உங்களை பார்த்து கேட்கணும். நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம தங்கமயிலோட அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இருக்க வரைக்கும் சந்தோஷம் மட்டும் உங்கள் மகளை கூப்பிட்டு கிளம்பிருங்க. உங்களுக்குள்ள விஷயம் சம்பந்தி, நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிவு எடுத்துறாதீங்க. அதாவது என் பொண்ணோட வாழ்க்கையில் இது மாதிரி வீணாடிக்கிறாங்க ப்ளீஸ் சம்பந்தி, இது மாதிரி தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது. கிளம்புறீங்களா? வாழா வெட்டியா எங்கள் வீட்டுக்கு வந்து நின்னா பரக சம்பந்தி நீங்கள் யோசிச்சிருக்கணும். அதாவது எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது சம்பந்தி, இவன் மட்டும் வாழ வெட்டியாக வந்துட்டானா அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லி அழுகுறாங்க. தெரிஞ்சு போய் சொன்னியா இல்லை தெரியாமல் போய் சொன்னீங்களே, எனக்கு வீட்டை விட்டு கிளம்புறதே உனக்கு நல்லது.
நம்ம மயிலும் பார்த்தீங்கன்னா பழையபடி அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா மாமா இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனாலும் மன்னிக்க வைக்காத அப்படிங்கிற மாதிரி பண்ணி சொல்லுவோம். வாயால சொல்லாதீங்க மாமா. இனிமே நான் சொல்லாதீங்க மாமா. அப்ப சொன்ன பொய்க்கெல்லாம் யார் தண்டனை அனுபவிக்கிறது? உனக்கா பேசணும் அதான் போடி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி சம கோவத்தில் இருக்க முதல்ல இங்கேருந்து போடி பழைய மாதிரி ஆரம்பிச்சிடாதா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் எங்க மயிலை நாங்க கூட்டிட்டு போயிட முடியாது. வேணும்னு தோணுச்சுன்னா என் பொண்ணு இந்த வீட்டுல இருப்பாளா? உங்க போயிடணுமா? ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மயிலோட அம்மா ஓரா தான் பண்ணுறாங்க. இவ்வளோ நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா திமிரா என் பொண்ணுலாம் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க. மயிலோட வீடு இல்ல, எப்பவுமே மயில் இங்க தான் இருப்பா. இந்த வீட்ல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க. ஒழுங்காக இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி திட்டுறாங்க. நீ அதெல்லாம் போக வேணாம், நீ முதல்ல உன் ரூமுக்கு போ, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மயிலோட அம்மா பேசுகிறாங்க. போ ரூமுக்கு. உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா மரியாதை. நான் கழுத்தை பிடிச்சி தள்ளினா அது நல்லா இருக்காது. கோமதியும் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சா இருக்கு, என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுன்ட்டு. மாப்பிள்ள பாத்தீங்களா சொல்றாங்க. அப்ப போங்க. நம்ம சரவணும் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி அதான் கரெக்டாக தான் சொல்கிறாங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படிங்கிறாரு. இருக்கிய இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? நியாயப்படி மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்நேரம் நிப்பாட்டி வச்சிருக்கணும். நம்ம குயில தான் வேற லெவல், இங்கேருந்து போறீங்களா இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுக்கட்டா அந்த மாதிரி பேசுகிறாங்க. வீட்டுல வச்சு எல்லார்கிட்டயும் பேசுறோம்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? யாருமே எனக்காக யாருமே பேசலன்ட்டு கடைசியாக சரவண்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. சரவணன் திட்ட ஆரம்பிச்சிடாங்க, முதல்ல இங்கே போன்ட்டு மாட்டாங்க. நீங்க கூட என்ன மன்னிக்க கூடாதா மாமா? ஒரு தடவை மன்னிங்க மாமா. ஆனால் எவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மயில் அலுவலர் பார்த்தா ஓவர் ஆக்டிங்காக தான் இருக்குது. என்னடா இது அழுதுகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. கூட விழுகிறேன் மாமா. அத்தை உங்க காலில் கூட விழுகிறேன். முடிவை நான் சொல்லிட்டேன், கிளம்பு. ஐயோ நீ என்ன தான் அழுதுனாலும் கெஞ்சினாலும் சரி, என்ன முடிவு ஒரே இதுதான், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாண்டியனோட ரியாக்ஷனும். நீங்களாவது மாமா கிட்ட சொல்லுங்களேன். இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, இந்த இடத்த காலி பண்ணுங்க. அப்படிலாம் ஆனால் யார் விட்டாலும் விடுவாங்களாட்டுக்கும், ஆனால் சரவண விட மாட்டாங்கட்டும், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அதுதான் எனக்கு உள்ள நிம்மதி அப்படிங்கிறாங்க. சொல்ல அவங்க மாமா என்ன சொன்னேன்? என்ன போக சொல்லாதீங்க. குயிலையும் பார்த்தீங்கன்னா தங்கமணியோட பேக் எடுத்துருந்து முதல்ல இந்த கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பண்றதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது. இது மேல இருந்து பாத்துட்டு இருக்கிற கடவுளுக்கு எல்லாமே தெரியுங்க. பண்றது தப்புனா பேசிட்டு இருக்கேன். நாங்கள் பண்ணுறது தப்புன்னா அது கடவுள் எங்களை தண்டிச்சுப்பாங்க. நீங்கள் பண்ணது அதுக்கு மேலே முதல்ல இது போங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏய் கிளம்புன்னு சொல்லியாச்சுல, கிளம்பு முதல்ல. கேட்க மாட்டா? நம்ம குயிலும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நீ முதல்ல இங்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளில போகிறாங்க. இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாது. வெளில வந்து போட்டு பார்த்தீங்கன்னா இனி இந்த வீட்டு வாசலுக்கு வராத, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டி அனுப்புகிறாங்க. வீடு இருக்கிற திசை பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது. கிளம்பு. இதெல்லாம் அங்கே ஊர் மக்கள் பார்த்துட்டு என்னடா அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் எல்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம மயிலும் குயிலையும் பார்த்தீங்கன்னா திட்டி அனுப்புகிறாங்க. கிளம்பி போடி. இனி இந்த வீட்டு சைடு வந்துடாத, இனி இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பிச்சிட்டு கோயிலையும் அவங்க வந்து போகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.